ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு ஹாரர் காமெடி படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்தானம், கௌதம் மேனன், யாஷிகா ஆனந்த், நிழல்கள் ரவி, இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பிரேமானந்த் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்காரு. ஒரு நாள் இவருக்கு வந்துட்டு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கான டிக்கெட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஃபேமிலியோட இந்த ஒரு படத்த வந்து பாருங்க. எங்க படத்த வந்து ப்ரமோட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட்ட வந்து அனுப்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோ மட்டும் அந்த ஒரு படத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகும்போது, ஸோ இவரு அந்த தியேட்டருக்கு போனதுக்கப்புறமா அந்த தியேட்டர் வாசல்ல யாருமே வந்துட்டு இல்ல. தியேட்டரே வந்து வெறிச்சோடி கிடக்கு. இப்படி இருக்கும்போது தான் சரி இங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வரும்போது தான் ஹீரோவோட மொத்த ஃபேமிலி கிளம்பி ஆல்ரெடி அந்த படத்த பார்க்க வந்து தியேட்டருக்குள்ள போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ தன்னுடைய ஃபேமிலிய வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தியேட்டருக்குள்ளயே போறாரு. அப்படி இவரு அந்த தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறமா, அந்த தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற படத்துக்குள்ளேயே இவரு வந்து மாட்டிக்கிறாரு. மொத்த ஃபேமிலி வந்து அந்த ஒரு படத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்குள்ள இருந்து வெளிய வரணும் அப்படின்னா, வில்லன் சொல்லக்கூடிய சில டாஸ்க்லாம் வந்து ஹீரோ செஞ்சாகணும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ எப்படி அடுத்தடுத்த லெவல் போய் தன்னுடைய ஃபேமிலிய காப்பாத்தி, திரும்ப வெளிய கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்துல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. சந்தானம் ஆகட்டும், நிழல்கள் ரவி ஆகட்டும், அதுக்கப்புறம் மொட்ட ராஜேந்திரன் ஆகட்டும், கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவங்க பெர்ஃபார்மன்ஸ நீட்டா வந்து குடுத்துருந்தாங்க. இதுல சந்தானத்துக்கும், மொட்ட ராஜேந்திரனுக்குமான அந்த காம்பினேஷன் சீக்வென்ஸ் வந்து படத்துல நல்லா இருந்துச்சு. லொல்லு சபா மாறன் வரக்கூடிய 1, 2 இடங்கள்ல காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட்டா இருந்தது. அதே மாரி இந்த படத்துல டைரிய வச்சு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு லென்த்தான சீக்வென்ஸ் வரும். ஒரு 40 நிமிஷத்துக்கு. ஸோ அந்த சில இடங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா கலகலப்பா காமெடியா வந்து கொண்டு போயிருந்தாங்க. நெறைய இடங்கள்ல வந்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே காமெடியா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய அந்த கன்டென்ட்டாவே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்துக்குள்ள போய் ரியல் லைஃப்லேருந்து ஒரு படத்துக்குள்ள போய் மாட்டிக்கிற ஹீரோ, அவருடைய ஃபேமிலி. ஸோ அதுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்திருந்தாங்க. இதுல மெயினா வந்துட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு லைட்டா கொஞ்சம் படத்துல காமெடி அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் குடுத்துச்சு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கலகலப்பாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய கதை எப்போ ஹாரர் ஜானருக்கு மாறுதோ, அந்த இடங்கள்ல இருந்து படம் நல்லா பரபரப்பா, விறுவிறுப்பா வந்து கொண்டு போயிருப்பாங்க. இதில ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சாகணும். ஸோ அந்த சில இடங்கள் மட்டும் தான் கொஞ்சம் என்னடா இது படம் அந்த அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து குடுத்துச்சு. படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், படத்தில போட்ட 1, 2 செட் ஒர்க்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு. வழக்கமா சந்தானம் படங்கள் அப்படின்னாலே வந்து மெயினா நம்ம காமெடி வந்து எதிர்பார்ப்போம். இதில சந்தானம் சாரோடைய காமெடி வந்து அவருடைய பங்கு வந்து இந்த படத்தில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவருடைய அந்த கவுண்டர் காமெடி எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் அவர சுத்தி வரக்கூடிய மத்த சில கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவங்க போர்ஷன்ஸ வந்து நல்லா காமெடியா, ஜாலியா வந்து கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு அதே காமெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இவங்க முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இந்த படம் இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். ஸோ இப்பவும் இந்த படத்த தாராளமா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினா அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய காமெடி போர்ஷன்ஸுக்காகவே தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.